வணக்கம். குருவே துணை. இந்த பதிவுல பாத்தீங்கன்னா கபால உஷ்ணம். இந்த கபால உஷ்ணத்துல தலையெல்லாம் நீர் கொழுத்து ஒரு தலை பாரமா இருக்கும். இங்கெல்லாம் வலி ஏற்படும். அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க மூக்கு அடைப்பு, இங்க ஒரு சைனஸ் கிளாண்ட் வீங்கிடும் சிலப்ப. அப்படி வீங்கும் போது பாத்தீங்கன்னா சுவாச பிரச்சனை ஏற்படும். மூக்கு வழியா சரியான சுவாச ஓட்டம் இருக்காது. அதனால நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகளும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா சளி இங்க கட்டினோம்னா அப்படியே உறைஞ்சி போய் ஒரு கெட்டியான பசை மாதிரி இருக்குங்க. அப்படி சளி சீந்தோம்னா ஒரு பசை மாதிரி அப்படியே தெரிச்சு விழுகிற மாதிரி இருக்கும். அப்படியே கட்டி ஆயிரும். அந்த மாதிரி உள்ளவங்களுக்கும் ஒரு எளிமையான தைலம் நம்ம தயாரிச்சிருக்கோம். அது என்னென்ன பொருள் சேர்த்துக்கோம் அப்படின்னா, இந்த தைலம் தாங்க அது. என்னென்ன பொருள் அப்படின்னா, ஆடதோடைய வேர்பட்டை சாறு, தும்ப இலை வேர்பட்டை சாறு, நம்ம தூதுவளையோட வேர்பட்டை சாறு, இன்னும் சில மூலிகளை எடுத்து அதோட சாறுகளை எடுத்து நல்லெண்ணெய் விட்டு காய்ச்சி, இது கூட சில கடைச்சரக்கும் சேரும். இதெல்லாம் போட்டு காய்ச்சி நல்லா பக்குவமா வடிச்சு எடுத்து வச்சிருங்க. இதை எப்படி உபயோகிக்கணும் அப்படின்னா, நல்லா கேட்டுக்கோங்க. வாயில ஒரு 15 ml பக்கம் வாயில ஊத்தி ஒரு 15 நிமிஷம் நீங்க நல்லா கொப்பளிச்சுட்டு துப்பிடணுங்க. துப்பிடணும் ஒரு 2 நிமிஷம் கழிச்சுட்டு வெது வெதுப்பான நீர்ல வாயை கொப்பளிச்சிடணும். இப்படி நீங்க செஞ்சுட்டு வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு 3 நாள் போதுங்க. 3 நாள்லயே அந்த கபால உஷ்ணம் இறங்குறது உங்களுக்கு தெரியும். அப்படியே நாக்குல அந்த உஷ்ணம் போறது, மூக்குல அந்த அடைப்பு, அந்த சைனஸ் கிளாண்ட் வீக்கம், இதெல்லாமே அப்படியே குறைஞ்சிருங்க. உங்களுக்கு சுவாச பிரச்சனையும் ஈஸியா எளிமையா இருக்கும். நுரையீரல் சார்ந்த பிரச்சனையும் வராது. உடம்புல பித்தத்தோட அளவு கண்டிப்பா குறைங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தைலம் தான். என்னென்ன சேர்த்துக்கிற மறுபடியும் சொல்றேன். முடிஞ்சா நீங்களே செய்து பயன்படுத்துங்க. ஆடதோரை இலையோட வேர்பட்டை சாறு, தும்பையோட வேர்பட்டை சாறு, மற்றும் தூதுவளோட வேர்பட்டை சாறு, இது கூட சுக்கு, மிளகு, திப்பிலி, இப்படி இந்த 3 சரக்கும் சேர்த்து கூட சித்திரத்தை இதெல்லாம் சேர்த்து நல்லா பக்குவமா காய்ச்சி எடுத்ததுதான் இந்த தைலம். முடிஞ்சா நீங்களே செய்து பயன்படுத்தலாம். நன்றி, வணக்கம்.